கர்மா அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பிளாட் அண்ட் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் வந்து பண்ணியிருக்கேன். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடத்துக்கு மேலே வந்து போயிருக்கு. அந்த வெப் சீரிஸே வந்து ஒரு 6 மணி நேரங்க. அதை வந்து நான் ஒரு 20 நிமிஷத்தில் எவ்வளோ சுருக்கி சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கி சொல்லியிருக்கேன். பட் ஆனால் வந்து அது 20 நிமிடம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால வந்து இதை வந்து 2 பாகமாக வெளியிடலாம் அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து முதலாவது. வணக்கம். இந்த வீடியோவில் 2025 வருடம் இந்த வருடம் ஜனவரி மாதம் வெளியான ஒரு கொரியன் வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெப் சீரிஸோட பேர் வந்து கர்மா. தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், அவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவனுக்கான தண்டனை நிச்சயம் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்டை எடுத்துக்கிட்டு அதுக்கு திரைக்கதை பண்ணி ஒரு அற்புதமான ஒரு வெப் சீரிஸை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வெப் சீரிஸோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக கொரியன் வெப் சீரிஸை கொரியன் படங்களோ பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து சைக்கோ கொலைகாரங்களை பற்றி தான் அதிகமாக நம்ம பேசுவோம். பட் இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. இதில் ஒரு தப்பு பண்ணவனுக்கான தண்டனைகள் வந்து எந்த மாதிரியான என்ன சூழ்நிலையில் வந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு போய். இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு 6 எபிசோடாக இருக்குங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒவ்வொரு எபிசோடும் 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் அளவுக்கு ஓடுற அளவுக்கு இருக்குது. மொத்தமாக ஒரு 6 மணி நேரம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். தூக்க மாதிரி போட்டு தூங்க வேண்டியதான 6 பேர் இருக்காங்க, ஒரு 6 கேரக்டர் இருக்கு. அந்த 6 கேரக்டரையும் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத வந்து காமிப்பாங்க. ஒரு 4 எபிசோடு ஒரு கேரக்டரா அப்படியே அறிமுகப்படுத்திக்கிட்டே வருவாங்க. 5வது எபிசோட்ல வந்து ஒரு புள்ளியில இந்த எல்லா கேரக்டரும் ஒன்று சேரும். லாஸ்டா ஒரு ட்விஸ்ட் ஒன்று ஓப்பன் ஆகி 6வது எபிசோட்ல கிளைமேக்ஸ் வந்து போயிடுவாங்க. இப்போ நான் வந்து அந்த ஒரு கேரக்டரா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் வந்து தன்னோட அப்பாவையே கொலை செய்யக்கூடிய ஒருத்தன். எனக்காக நீ ஒருத்தரை கொல்லணும். யாரை கொல்ல சொல்ற? என் அப்பாவை தான். 2வது கேரக்டர் யாரு அப்படின்னா, தன்னோட காதலியையே வந்து அடுத்தவங்க கூட, அதாவது பணக்காரங்க கூட வந்து படுக்க வச்சு அதை வீடியோ எடுத்து அவங்கள மிரட்டி காசு பறிக்கிற 2 பேர், அதாவது காதலன் காதலி. இது அடுத்தது 3வது யாரு அப்படின்னா, ஒரு சின்ன வயசுல வந்து ஒரு கேங் ரேப் அவங்களுக்கு நடந்திருக்கும். அதை நினைச்சு தூக்கமே வராம இருக்கக்கூடிய ஒரு டாக்டர், அவங்களோட காதலன். அந்த மாதிரி ஒரு இதுக்கு அடுத்து வந்து சைனாவில இருந்து ஒருத்தன் இங்க வந்திருப்பான் வேலை பார்க்கறதுக்காக கொரியாவுக்கு. அவன் சம்பந்தமா சில விஷயங்கள் வந்து காமிச்சிட்டு வருவாங்க. அது வந்து ஒரு எபிசோட்ல வந்து இந்த மாதிரி சில கேரக்டர்கள் வந்து 6 கேரக்டர் ஒரு இடத்துல வந்து அப்படி ஜாயின் ஆகிற இடம் வந்து அந்த 5வது எபிசோடு. அப்போ வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து ரிவீல் ஆகும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் நோக்கி இந்த வெப் சீரிஸ் வந்து போகும். மாதிரி ஒரு போட்டோ கூட எடுக்கலையா? ஆதாரம் இருக்கு இல்லன்னு யார் சொன்னா? இந்த வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல, அதாவது முதல் எபிசோட்ல வந்து ஒருத்தனை கடத்தி கொண்டாந்து கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அவன் வாயெல்லாம் அடைக்கப்பட்டு கை காலெல்லாம் கட்டப்பட்டு கண் விழிச்சு பாக்குறப்ப பக்கத்துல வந்து ஒருத்தனை வயிற்ற கிழிச்சு ஏதோ ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி அவன் வந்து பாக்குறான். அவன் வந்து கத்துறான். அப்ப வந்து வராரு, என்கிட்ட வாங்கின காசை நீ திருப்பி கொடுக்கல அப்படின்னா இதே கதி தான் உனக்கும் நடக்கும். உனக்கு நான் ஒரு 30 நாள் டைம் தரேன். உனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல நான் டைம் கொடுத்துட்டேன். கடைசி 30 நாள், இந்த 30 நாள்ல என்கிட்ட கொடுக்க வேண்டிய காசை வந்து நீ திருப்பி கொடுத்துடணும், வட்டி முதலுமா. இல்ல அப்படின்னா இதே மாதிரி இதயம் கிட்னி எல்லாத்தையும் எடுத்து நான் விட்டுருவேன் சொல்லிட்டு அவனோட போன்ல வந்து ஒரு அலாரத்தை வந்து செட் பண்றாரு. இன்னையிலேருந்து அடுத்த 30 நாள் ஒரு அலாரம் அடிக்கும். அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த என்னோட காசை வந்து நீ செட்டில்மெண்ட் பண்ணிடணும். இனிமே கொடுக்காம இருப்பியா? இதை பார்த்ததுக்கு அப்புறம் எவனாவது கொடுக்க மாட்டேன்னு பயத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே படுத்திருக்கான். கனவுல வந்து இவனை அவன் கொல்ற மாதிரி ஒரு கனவு வருது. ஐயோ எப்படியாவது காசு கொடுத்துறணுமே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு எடுத்து போனை பாக்குறான். 30 நாளா இருந்தது 29 நாள் ஆயிருக்கு. அவன் வந்து சியோல்ல வந்து ஒரு வேலையில கம்பெனில வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு கால் வருது. அவங்க அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீங்க சீக்கிரமா வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கால் வருது. இவன் வந்து அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக ஊருக்கு திரும்பி போறான். ஊருக்கு போயிட்டு இருக்கான். ஆனா பஸ்ல போவையிலே இதே நினைப்பு தான் அவனுக்கு வருது. நம்ம எப்படியாவது 30 நாளுக்குள்ள காசை கொடுக்கலாம்னா நம்மளை கொன்றுவானே அவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைச்சுக்கிட்டே அவன் வந்து பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறான். கூப்பிடுறீங்க. ஒரு கட்டத்துல அவங்க அப்பா போய் பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்ற சூழ்நிலையில வீட்டுக்கு வந்து பாக்குறான். வீட்டுல வந்து அவங்க அப்பா வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று போட்டிருக்காரு. அதுக்கு வந்து ஒரு 500 மில்லியன் கொரியா மணி வந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த இன்சூரன்ஸ்ல வந்து கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அதுல வந்து போட்டிருக்கு. ஸோ இந்த இன்சூரன்ஸ் பணம் வந்து நம்ம அப்பா இல்லை அப்படின்னா நமக்கு கிடைச்சிரும், நம்மளோட கடனை வந்து அடைச்சிடலாம், நம்மளும் சாக மாட்டோம் இல்லை அப்படின்னு அவன் வந்து ஒரு தப்பான வழியை வந்து சூஸ் பண்றான். அதற்காக வந்து அவங்க அப்பாவே கொல்றதுக்காக ஒரு பிளானையும் பண்றான்.
இது வந்து அவன் செய்யக்கூடிய தப்பு. இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து காட்டுவாங்க. நேரா அந்த இன்சூரன்ஸ் காப்பி எடுத்துக்கிட்டு அவனோட சியோல்ல வேலை பார்க்குற இடத்துக்கே வந்துருவான். வந்து அங்க அவன் கூட ஒரு சைனாக்காரன் ஒருத்தன் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் காசுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவன் அப்படிங்கிறத வந்து இவன் தெரிஞ்சுக்குவான். ஸோ அவன்கிட்ட இந்த வேலையை கொடுக்குறான். எங்க அப்பாவை இந்த இடத்துல வந்து நீ கார் ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடத்தி எங்க அப்பாவை கொன்னுரு. இந்த இடத்துல சிசிடிவி கேமராலாம் கிடையாது. அவர் சர்ச்சுக்கு போயிட்டு வர்ற வழி அது அப்படின்னு ஒரு பிளானையும் வந்து போட்டு கொடுக்குறான். அவர் எப்பவுமே ஒரு சின்ன சந்தை தாண்டி தான் போயாகணும். அவர் கதையை அங்க வச்சு முடிச்சிட. அடுத்ததா 2வது எபிசோட்ல ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், அவர் வந்து ஒரு டாக்டரும் கூட, பணம் வந்து நிறைய வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆள். BMW கார் வச்சிருக்காரு, பயங்கரமா ஒரு கிளினிக் வந்து வச்சிருக்காரு, வெளியில ஒரு கிளினிக் வந்து கட்டிக்கிட்டு இருக்காரு புதுசா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அவர் வந்து ஒரு ஹோட்டல்ல உட்காந்துருக்காரு. ஆப்போசிட்ல ஒரு இளமையான ஒரு பெண் அவர்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு அப்படியே வந்து உட்காடுறா. என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க 2 பேருக்கும் வந்து லவ் பண்றாங்க. இவர் வந்து ஏற்கனவே ஆனா இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு இந்த டாக்டருக்கு. பட் ஆனா வந்து இவர் வந்து இந்த பொண்ணு மேல வந்து ஆசைப்படுறாரு. அந்த பொண்ணும் வந்து ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அது சொல்லுது. நான் வந்து உங்க கூட ஒரு நைட் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லுது. திடீர்னு இவருக்கு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியல. நான் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட கார்ல வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து அழைச்சிட்டு போயிடுறாரு. அங்க அவங்க 2 பேரும் வந்து ஒன்னா இருக்கிறாங்க. அதுக்கப்புறமாட்டி அந்த பொண்ணுக்கு திடீர்னு ஒரு போன் வருது. தன்னோட ஃப்ரெண்டோட அப்பா வந்து இறந்து போயிட்டாரு. உடனே வா, எனக்கு வேற ஆள் கிடையாது அப்படின்னு. நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். அந்த நேரத்துல வந்து அவர் அந்த பொண்ணுக்கு வந்து போன் வருது. உடனே கிளம்பி நாங்க வர. அப்ப இந்த டாக்டர் அழைச்சிக்கிட்டு கார்ல அழைச்சிட்டு போறா. 2 பேருமே வந்து குடிச்சிருக்காங்க. பட் ஆனா இவர் வந்து கார் நான் ஓட்ட மாட்டேன், நான் குடிச்சிருக்கேன், போலீஸ்ல மாட்டேன்னா ரொம்ப சிரமமாயிரும், நான் ஒரு டாக்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்றாரு. பட் ஆனா வந்து அவ எனக்கு அர்ஜென்ட்டா போகணும், ஏதாவது ஆளாவது செட் பண்ணி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. பரவாயில்ல நானே அழைச்சிட்டு அவர் அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. கார்ல போயிட்டு இருக்கையில மறுபடியும் இவ வந்து சில சிலிம்சங்கள்லாம் அவ அந்த கார் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே அந்த டாக்டர்கிட்ட வந்து செஞ்சுக்கிட்டு வரா. அந்த நேரத்துல திடீர்னு ஒரு ஆளை அடிச்சு தூக்கிடுறாங்க. கார் ஒரு இடத்துல போய் நிக்குது. ஆளு பறந்து போய் ஒரு இடத்துல விழுந்து செத்து கிடக்குறான். நேரா ஓடி போய் யாரு என்ன அப்படின்னு அதை பார்த்தா அது யாரு அப்படின்னா நம்ம ஒருத்தர் பிளான் பண்ணி கொடுத்தாரே போன எபிசோட்ல வந்து தன்னோட அப்பாவை கொல்றதுக்கு, அந்த அப்பாக்காரர் தான் இந்த அடிபட்டு செத்து கிடக்குறாரு அப்படிங்கிற மாதிரி 2வது எபிசோட்ல வந்து காமிக்கிறாங்க. இந்த சமயத்துல இந்த பணத்தை வந்து என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம பயப்படுறாங்க. நான் வேற குடிச்சிருக்கேன், நான் போலீஸ்ல மாட்ட போறேன் அப்படின்னு அந்த டாக்டர் வந்து பயப்படுறாரு. ஒரு கட்டத்துல 2 பேருமே பிளான் பண்ணி இந்த பணத்தை எங்கேயாவது கொண்டு போய் புதைச்சிருவோம் அப்படின்னு அந்த டாக்டர் பிளான் பண்ணி பின்னாடி டிக்கிக்குள்ள எடுத்து போட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு டிக்கிக்குள்ள எடுத்து போட்டுக்கிட்டு வண்டியை மூவ் பண்றதுக்காக பாக்குறாங்க. அந்த நேரத்துல ஒரு சைக்கிள்ல வந்த ஒருத்தன் வந்து அந்த பணத்தை இவங்க ஏத்திட்டு போறத வந்து பாத்துடுறான். உடனே சைக்கிள்ல போனவனை காரை விட்டு இடிச்சு அவனையும் அடிச்சு நீ பாத்துட்டல அப்படின்னு உன்னையும் நான் கொன்னுறேன்டா அப்படின்னு சொல்லி அவனையும் அடிச்சு காருக்குள்ள தூக்கி போட்டு ஒரு பனிமலை மாதிரி இருக்கு அந்த இடத்துக்கு வந்து வந்து கண் முழிச்சுக்கிறான் மயக்கத்துல இருந்து. டாக்டர் வந்து அவனை கொல்றதுக்காக கம்ப தூக்கிட்டு ஓடுறாரு. அவனை கொன்னு ஒரு சரியா 2 பேருமே புதைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அவரோட மைண்ட் செட் இருக்கு. பட் ஆனா நான் வந்து யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் சார், என்னை விட்டுருங்க, தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லையில சரி இன்னொரு கொலை ஏன் செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு 10 மில்லியனை வந்து ஆன் த ஸ்பாட்ல வந்து அவனுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸை வாங்கி அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு இந்த கொலையில நீயும் நம்ம சம்மந்தப்பட்டிருக்க, இதை பத்தி சொன்ன அப்படின்னா நீயும் தான் ஜெயிலுக்கு போவ, வா எனக்கு வந்து இந்த பணத்தை புதைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனே அழைச்சிட்டு போய் 2 பேரும் சேர்ந்து அந்த பணத்தை வந்து புதைச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துல பணத்தை புதைச்சிட்டு 3 பேருமே வந்து கார்ல வந்துருவாங்க. மக்கா நாள் விடியுது. விடிஞ்சோன்னா வந்து அந்த சைக்கிள்ல வந்து அவன் வந்து அவர் வந்து பிளாக்மெயில் பண்றான். என்ன அப்படின்னா எனக்கு வந்து இந்த 10 மில்லியன் வந்து பத்தாது, இன்னும் 10 மில்லியன் வேணும் அப்படின்னா அவரோட ஹாஸ்பிட்டலுக்கே வந்து அவர்கிட்ட வந்து பிளாக்மெயில் பண்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றான். அவர் உடனே வந்து ரொம்ப அப்செட் ஆகுறாரு. இவன் வந்து இதே மாதிரி செஞ்சானா என்ன செய்யறது, இவனை எப்படியாவது வாய் அடைச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு நோக்கத்துல வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு.